சாய் அபயங்கருடைய பாடல்கள் தானா ஃபேமஸ் ஆகுதா இல்ல ஃபேமஸ் ஆக வைக்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் பண்றாங்களா? இப்ப இதுதான் சமூக வலைத்தளங்கள்ல பயங்கரமா பேசப்படுது. சாய் அபயங்கர் அவர்களுக்கு நல்லா பாட தெரியுது, ஆல்பம் சாங்லாம் நல்லா போடுறாங்க, ஆனா படத்துக்கு அவ்வளவு தூரம் இல்லை, இவர் கண்டிப்பா சூர்யாவை கவுத்து விட தான் போறாரு அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு எல்லாரும் பேசுறாங்க. ஆனா இப்ப நீங்க கமெண்ட் செக்ஷன்ல எடுத்து பாத்தீங்கன்னா எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசுவாங்க. அப்ப இந்த இடைப்பட்ட டியூரேஷன்ல என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது இன்டர்நெட்டை எக்ஸ்போஸ் பண்ணிருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோக்குள்ள பார்க்கணும். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னாச்சு மாமா? இந்த 4 பேரை பிடிச்சு முதல்ல கட்டி வைக்க பாப்பல. இந்த 4 பேர்னால தான் என் வாழ்க்கையே நாசமா போச்சு. சமீபத்துல கருப்பு படத்துல வந்து பாத்தீங்கன்னா சிம்பு அவர்கள் ரேப் பாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி வெளியே வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுமா சொன்னாங்களானோ, இது சிம்பு பாடின மாதிரியே தெரியல, இது எவனையோ இடத்துல வந்து இவ்வளவு ஆட்டோ டூன் எடுத்து பாட வச்சிருக்கிற மாதிரி இருக்கு, பாட்டும் நல்லா இல்ல, என்னடா எல்லாம் காதுலயே கேட்க முடியல, காதுல போய் அப்படியே கொசு போயிட்டு வர மாதிரி இருக்குடா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. அந்த பாட்டை ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும் போது யாருக்குமே வந்து நிஜமாவே பிடிக்கல, அந்த பாட்டும் அந்த அளவுக்கு நல்லா இல்ல அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இப்ப என்ன பண்றாங்கன்னா பல இன்ஃபுளுசர்ஸ் கிட்ட காசு கொடுத்து பெய்ட் ப்ரமோஷனா டான்ஸ் ஆட வைக்கிறாங்க. அப்புறம் ஒரு சில மீம் கிரியேட்டர்ஸ் கிட்ட இந்த பாட்டு வந்து கேட்க கேட்க நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மீம் போட வைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய சர்ச்சையில போய் முடிஞ்சிருக்கு. அதாவது பிற சினிமாக்கள்லாம் எப்படி வளருதுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் துரந்தர் படம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே அதோட பாடல்கள் அதுல இருக்கிற எல்லா சீன்ஸ் அப்படின்னா அவங்க வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, அவங்க எதுக்குமே பிஆரே பண்ணல, நல்லா இருந்தனால அதுவே உயர்ந்து வந்தனால நீ தமிழ்நாட்டுல பெருவாரியான வரவேற்பை பெற்றிருக்கு. ஆனா இங்க இருக்கிற பாதி தமிழ் படங்கள்ல என்னன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிரதீப் ரங்கநாதன் காப்பி அடிச்ச மாதிரி பண்றது, அடுத்து வந்து அனிருத் மாதிரி ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறது, இது எல்லாமே நம்மளை பார்த்து காப்பி அடிச்சவங்க இப்ப மிச்சவங்களை பார்த்து நம்ம காப்பி அடிக்கிற மாதிரி இருக்கிறனால ஒன்லி கோலிவுட்னா வந்து ப்ரொமோஷன் பண்ணி தான் முன்னாடி வருவாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அஜித் அவர்களும் விஜய் அவர்களும் இல்லாத இந்த இண்டஸ்ட்ரியில ரஜினி அவர்களும் கமல்ஹாசன் அவர்களும் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி படம் கொடுக்குற நிலைமையில இப்படி புது புது ஹீரோஸ் புது புது மியூசிக் டைரக்டர்ஸ் எல்லாம் உள்ள வரும்போது கோலிவுட்டோடைய விஷயமே பாத்தீங்கன்னா டோட்டலா கேள்விக்குறியா இருக்குது. இப்போ நீங்க யூடியூபோட கமெண்ட் செக்ஷன் எடுத்துட்டாலும் இன்ஸ்டாகிராம் எடுத்துட்டாலும் எங்க எடுத்துட்டாலும் ஒரு நல்லா இல்லாத பாட்டை நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு பயங்கரமா ப்ரொமோட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு விஷயம் இருக்கு, நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு நம்ம இன்ஸ்டாகிராம்ல கொடுத்தா திரும்பி ஒரு தடவை வராது. ஆனா இது எத்தனை தடவை கேட்டாலும் திருப்பி திருப்பி வந்துட்டே இருக்கு. போன்னு சொன்னாலும் வந்து மக்கள் எல்லாம் காண்டாகி போனை தூக்கி உடைக்கிற அளவுக்கு இருக்கிறாங்க. இதே மாதிரிதான் கட்சி சேர பாடல்களையும் பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல மீம்ஸ் இன்ஃபுளுசருக்கு எல்லாம் வச்சு அது நல்லா இருந்தனால ஹிட் ஆயிடுச்சு. பட் அதே டெக்னிக்கே இவங்க திருப்பி மார்க்கெட்டிங் ஃபாலோ பண்ணனால இப்ப சாய் அபயங்கர் பயங்கரமா அடி வாங்குறாரு. ஒரு தடவை பாட்டை நல்லா கொடுக்குறாரு, இன்னொரு வாட்டி கேவலமா இருக்கு, அது கேட்க முடியல அப்படிங்கறதுதான் சமூக வலைத்தளங்கள்ல வைக்கிற கருத்தா இருக்கு. இவருடைய முதல் படம் இன்னும் எப்படி சொல்றது கரெக்டா வந்து ரிலீஸ் ஆகி அதுவும் ட்ரோல்ல போய் முடிஞ்சு. இப்ப 2வது படம் ஒரு பெரிய ஆக்டர் சூர்யா வந்து எப்படி சொல்றது ஒரு பெரிய டவுன்ஃபால் இருந்து எந்திரிச்சு வர போற படம் அப்படின்லாம் நம்ம பின்பம் வச்சுட்டு இருக்கும் போது சூர்யாவோட படங்கள்ல எப்பவுமே பிஜிஎம் அப்படிங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க கங்குவா படம் எடுத்துக்கிட்டீங்கன்னாவே படம் நல்லா இருக்காது, ஆனா பிஜிஎம் பாட்டு எல்லாமே சூப்பரா இருந்தனால அட்லீஸ்ட் அதையாவது மக்கள் உட்காந்து கேட்டாங்க. இப்ப சூர்யாவுக்கு இது எந்திரிச்சு வர படம், இது கம்பேக் வர படம் அப்படின்னு இருக்கப்ப மியூசிக் இப்படி கேவலமா போட்டு சூர்யாவோட கரியரை க்ளோஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி பல பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. சூர்யாவை சேர்த்து தான் கலாச்சிட்டு இருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? சமீபத்துல வந்த சாய் அபயங்கரோட பாடல்கள் நல்லா இருக்கா? அனிருத்தை விட மேலானவர், இவர் வந்து ஒரு இசை கிறுக்கன் அப்படிங்கிற மாதிரி மீன் போடுறாங்க. சோ அதை பத்தின உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.